ஒரு 10 to 15 இயர்ஸ் இன் தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் ஒன்று வரும், யாருமே மறுக்க முடியாத ஒரு டேலண்ட் வரும். அப்படி வந்த டேலண்ட் தான் இண்டஸ்ட்ரி மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து they have got blessings and wishes for him. அத்தனை பேர் மனசுலையும் ஒரு நல்ல இடம் பிடித்த நல்ல மனிதர் முதல்ல, அப்புறம் ஒரு மிகச்சிறந்த டேலண்ட்டும் கூட எங்களோட ஹீரோ ரிஷிகாந்த் அவர்களே உங்களுக்கு அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய முதல் படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனாக மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறையா நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசு ஃபுல்லாக நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்ச முகமில் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லேயும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாகவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும், அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைமெல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்டுக்குள்ளார விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் ராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா, அவன் சொல்கிற இந்த படத்துக்கு வேணால் தம்பி, சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியாக ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போய்ட்டுருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ராத்திரியோட ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல் இது. ஏறாத
தெருவில் ஏறாத மலையில் அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா வேண்டாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணுவோம் அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொல்லலாம். சரிண்ணே, நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோபம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட்டு வச்சு இன்றைக்கி இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து அந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா எங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போனோன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரெட், அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணணும். எனக்கு வந்து படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரெக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றியாக செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரில, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஒரு 10 to 15 years in தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் ஒன்று வரும், யாருமே மறுக்க முடியாத ஒரு டேலண்ட் வரும். அப்படி வந்த டேலண்ட் தான் இண்டஸ்ட்ரி மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து they have got blessings and wishes for him. அத்தனை பேர் மனசுலையும் ஒரு நல்ல இடம் பிடித்த நல்ல மனிதர் முதல்ல, அப்புறம் ஒரு மிகச்சிறந்த டேலண்ட்டும் கூட எங்களோட ஹீரோ ரிஷிகாந்த் அவர்களே உங்களுக்கு கிடைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்.
இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசு ஃபுல்லாக நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க இல்லை ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு ஒரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. ஸோ அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும். அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது. ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைமெல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்டுக்குள்ளார விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் முதராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா அவன் சொல்கிற இந்த படத்துக்குன்னா அந்த தம்பி சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியா ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டுருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த முதராத்திரியோட ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல் இது. ஏறாத தெருவில், ஏறாத மலையில், அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவன்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டாலும் போக மாட்டேங்குது, என்னடா வேண்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணோம் அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொல்லலாம். சரிண்ணே, நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோபம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை. உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா,
உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்றைக்கி இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து அந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா எங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போனோன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணும். எனக்கு வந்து படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த மொதல் படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றியாக செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரில, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஊர்லேயுமே வந்து ஒரு பூசாரி ஒருத்தர் இருப்பார். அந்த கோவில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கோவிலோட பூசாரி சொல்கிற மாதிரி தான் அந்த ஊரே இயங்கும். அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு கேரக்டர் பண்ணுவார். ஒரு சீனியர் பிஆர்ஓ கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே ஒரு கம்பாரிசன் இருக்குமா ஒரு 2 பேருக்குள்ள அந்தந்த பீரியடில். ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் அது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இப்போ நாசர் சாராக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆர்டிஸ்ட்னா அவர் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேத்தன் சார் அவர்களே மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லேயே நின்ட்டேன். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆதித்யா நேரம் வருவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க, நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரீஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல்லு ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் ஒன்ட் ஹவ் பீன் பாசிபிள் வித்வுட் யுவர்
ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க என்ன. காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காகவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அகேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் அவங்க பேர் சொன்னாலே அவங்களோட குட்வில் வந்து இட் ஃபாலோஸ். எல்லாருமே அவங்கள சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ்லேருந்து விஷஸ்லேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் இவர் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே கேட்டாலும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், அதாவது ஜமா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும், அன்பே டயானா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் காமிச்ச ஒரு ஆக்டர், ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சோ மெனி மூவிஸ் ஃப்ரம் யூ. பாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பயணித்து வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் முதராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் முதராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோன்னா அது கருத்து படமாக அது சொல்கிறத விட ஒரு காமெடி படமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்களில் போய் அதை சேரும். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாகவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயானா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அவங்கள வந்து ரசித்து பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்டில் நிற்குது. முக்கியமாக அப்துல் ப்ரோலாம் வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அவ்வளோ அழகாக ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டாக பண்ணியிருந்தார். இன்னும் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துறது வந்து நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினாக வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் கலக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து மெயினாக நிறைய இடங்கள் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவாக நடித்த 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார்.
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடி பேரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் அண்ணன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னிச்சர் ஓனராக அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது அழகாக வந்து ரெசனேட் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்கள்லையும் தன்னோட ஒரு க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலையும் அப்படி தான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இது சொல்லணுன்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. நானும் இந்த மதுராத்திரி டீமில் ஒரு ஆளாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான். நாங்களும் வந்து அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்களில் அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னென்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஏன்னா தமிழ் சினிமாவில் காந்த்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் படம் இப்படி படத்தோடைய இருந்தாலும் ஃப்ரேமில் என்ன அழகாக இருக்கான், என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன் வந்து இப்போ தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனாக பார்க்குறேன். பேரில் வந்து காந்த், ஆனால் பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமாக ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய அவர் இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகனில் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக தலைவன் சரத் பேங்கர், பரத் சங்கர். அவர் அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க்கு, பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சால் அவர் 110% வேலை செய்வார். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபஸ்ட்டு படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அடுத்த படத்துலையாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு பேசிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும், ஆனால் சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமாக மதுராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசாக ஜெயிக்கும். எல்லா ப்ரெஸ்ஸும் நல்ல முறையாக இந்த படத்தை பற்றி எழுதுங்க. மக்கள் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.